Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதனை பார்க்கலாம். ராமேஸ்வரத்திலிருந்து சற்று முன்பாக மதுரை விமான நிலையத்திற்கு வந்திருந்தார் பிரதமர் மோடி அவர்கள். தற்பொழுது தனி விமானம் மூலமாக மதுரையிலிருந்து டெல்லி திரும்பி இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மாரி அவர்கள். மாரி, வணக்கம். இப்ப முழு விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்துவிட்டு ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் மோடி மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். டெல்லி செல்வதற்காக அவருக்கு தனி விமானம் மதுரை விமான நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த தனி விமானத்தின் மூலமாக டெல்லி புறப்பட்டு சென்றார். அவரை மதுரை விமான நிலையத்தின் உள்ளே முக்கிய பிரமுகர்கள் கிட்டத்தட்ட 30 பேர் சந்திப்பதாக இருந்தது. அவரை வாழ்த்து தெரிவித்துவிட்டு அவரை சந்திப்பதாக இருந்தது. அதில் குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அதிமுகவை சேர்ந்த இபிஎஸ், ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்கள் யாருக்கும் நேரம் ஒதுக்கப்படாததால் அவர்கள் யாரும் சந்திக்கவில்லை. அதுபோக தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாடு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரை வரவேற்றார். அதுபோக மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகரத்தின் காவல்துறை ஆணையாளர் மற்றும் மதுரை மாநகரத்தின் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர்கள் சந்தித்தார்கள், வரவேற்று அவரை சந்தித்தார்கள். அதுபோக பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் மாரி உள்ளிட்ட பாஜக பிரமுகர்கள் சந்தித்தார்கள். பாஜகவை சேர்ந்த பேராசிரியர் ராமசீனிவாசன் உள்ளிட்டோர் அவரை பிரதமர் மோடியை மதுரை விமான நிலையத்தின் உள்ளே வரவேற்று சந்தித்தார்கள். அதுபோக பாஜகவினர் தான் அதிகமாக சந்தித்திருந்தார்கள். தற்பொழுது மதுரையிலிருந்து, அதாவது மதுரை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லிக்கு பிரதமர் மோடி புறப்பட்டு சென்றிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.